அனைவருக்கும் வணக்கம். லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான மாடலை இங்கு பார்க்கலாம். முந்தைய வீடியோக்களில் பல லீடர்ஷிப் ஸ்டைல்ஸை பற்றி நீங்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள். மேலும் உங்களுடைய லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் பற்றி உங்களுக்கு தெளிவு கிடைத்திருக்கும் என நம்புகிறேன். இன்றைய பதிவில் தொடங்குவதற்கு முன்னதாக உங்கள் நிறுவனத்தில் உள்ள நபர்களை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் பல்வேறு வகையான நபர்களை கண்டிருக்கலாம். அதில் சிலர் மிகவும் திறமைசாலிகளாகவும் ஊக்கம் படைத்தவர்களாகவும் இருக்கலாம். மற்றவர்கள் திறமை கொண்டவர்களாகவும் இருந்தாலும் ஊக்கம் குறைவாக இருக்கலாம். இன்னும் சிலர் அதிக ஊக்கம் இருந்த போதிலும் தங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டிருப்பவர்களாக இருக்கலாம். மேலும் திறமை மற்றும் ஊக்கம் இரண்டிலுமே பலவீனமானவர்களாக சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களையும் நீங்கள் கண்டிப்பாக சந்தித்திருக்கலாம். இந்த வீடியோவில் 4 வகையான நபர்களை பற்றியும் ஆராய்ந்து ஒரு லீடராக நீங்கள் ஒவ்வொரு வகையினரையும் எவ்வாறு திறம்பட நிர்வகிக்க முடியும் என்பதையும் புரிந்து கொள்ளப் போகிறோம். நீங்கள் தொழில்நுட்ப ரீதியாக வலிமையானவராக இருக்கலாம். நிறுவனத்தின் அமைப்பு, நடைமுறைகள் மற்றும் வெளிப்புற சூழ்நிலை இவற்றை நன்கு அறிந்தவராகவும் இருக்கலாம். ஆனால் எப்பொழுதுமே வெவ்வேறு குணம் படைத்த மனிதர்களை நிர்வகிப்பது என்பது ஒரு சவால்தானே. எனவே உங்கள் ஃபாலோயர்ஸை சரியான வழியில் எவ்வாறு வழி நடத்துவது என்பது பற்றிய தெளிவான புரிதலை பெற இறுதி வரை இந்த வீடியோவை பாருங்கள். ஏனென்றால் லீடர்ஷிப் என்பது ஒரு மிகச்சிறந்த ஸ்டைலை மட்டும் கொண்டிருப்பது அல்ல. அது சரியான நேரத்தில் சரியான ஸ்டைலை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதுதான். இது ஏன் முக்கியம்? அதை பற்றி யோசிப்போம். ஒரு புதிய பணியாளர் உங்கள் குழுவில் சேருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவருக்கு தெளிவான படிப்படியான வழிகாட்டுதல் தேவை. ஆனால் அனுபவம் வாய்ந்த ஒருவர் சேர்கிறார் என்றால் நீங்கள் அவர்களுக்கு அதே முறையில் வழிகாட்டினால் அவர்கள் தங்களை கட்டுப்படுத்துவதாக உணரக்கூடும். எனவே சிறந்த லீடர்ஸ் அவர்கள் யாருடன் வேலை செய்கிறார்கள் என்பதை பொறுத்து தங்கள் அப்ரோச்சை அதற்கேற்றவாறு அட்ஜஸ்ட் செய்து கொள்வார்கள். ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு பணியும், ஒவ்வொரு சூழ்நிலையும் வேறுபட்டவை. மேலும் சிறந்த லீடர்ஸ் மாறிவரும் சூழ்நிலைக்கேற்றவாறு தங்கள் பாணியை மாற்றி அமைத்துக்கொள்ள அவர்களுக்கு தெரியும். இதைத்தான் ஹெர்சே பிளன்சர்ட் சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் தியரியில் தெரிவிக்கிறார். எந்த ஒரே ஒரு லீடர்ஷிப் ஸ்டைலும் மிகச்சிறந்தது என சொல்லிவிட முடியாது. ஏனெனில் அது எல்லா சூழ்நிலைக்கும் சரியாக பொருந்திவிட முடியாது. திறமையான லீடர்ஷிப் என்பது பணி சார்ந்தது. மிகவும் வெற்றிகரமான லீடர்ஸ் தாங்கள் வழிநடத்த அல்லது இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்த முயற்சிக்கும் தனி நபர் அல்லது குழுவின் மெச்சூரிட்டி நிலைக்கு ஏற்ப தங்கள் லீடர்ஷிப் ஸ்டைலை மாற்றிக்கொள்வர். தங்கள் குழுவினரை கையாள்வதிலும் அவர்களை சரியான வழியில் பாதை அமைப்பதிலும் நீங்கள் எப்பொழுதும் சிரமப்படுகிறீர்கள் என்றால் இந்த பதிவு உங்களுக்கானதுதான். இந்த நம்பகமான மாடலை அன்றாட லீடர்ஷிப்பில் எவ்வாறு நாம் பயன்படுத்துவது என்பதை எளிதான வழிமுறையில் இங்கு பார்க்கலாம். ஸ்டெப் 1, மிக முக்கிய பணிகள், அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாஸ்க், ப்ரையாரிட்டிஸ், அதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை செஞ்சுக்கலாம். ஸ்டெப் 2, ஃபாலோயர்ஸ் தயார் நிலை அளவை கண்டறிதல். லீடர்ஸ் குழுவின் திறன் மற்றும் ஊக்கம், ஃபாலோயர்ஸ் எவ்வளவு திறமையானவர்கள், எவ்வளவு ஊக்கம் பெற்றவர்கள் என்பதை அனலைஸ் செய்து தங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இதற்கேற்றவாறு 4 மெச்சூரிட்டி லெவல் உள்ளது. மெச்சூரிட்டி லெவல் 1, குறைந்த திறன், குறைந்த ஈடுபாடு. மெச்சூரிட்டி 2, மிதமான திறமை கொண்டவர்கள், அதிக ஈடுபாடு உள்ளவர்கள். மெச்சூரிட்டி லெவல் 3, உயர்திறன் படைத்தவர்கள், மாறுபடும் ஈடுபாடு உள்ளவர்கள். மெச்சூரிட்டி லெவல் 4, உயர்திறன் படைத்தவர்கள் மற்றும் அதிக ஈடுபாடு உள்ளவர்கள். இந்த 4 மெச்சூரிட்டி லெவல்ஸை பொறுத்து ஹெர்சே அண்ட் பிளன்சர்ட் பரிந்துரைக்கிற லீடர்ஷிப் ஸ்டைல்ஸில் பொருத்தமான ஸ்டைலை தேர்ந்தெடுத்து உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் பயன்படுத்தினால் உங்களின் ரிசல்ட்ஸ் மிக அற்புதமாகவே இருக்கும். சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் மாடல் 2 முக்கிய மாறக்கூடிய குறியீடுகளை கொண்டது. முதலில் டாஸ்க் பிஹேவியர், அதாவது லீடர்ஷிப்பின் டைரக்ஷன், வழிகாட்டுதல். லீடர்ஸ் எவ்வளவு வழிகாட்டல் அல்லது நெறிப்படுத்தல் வழங்குகிறார் என்பதை இது குறிப்பிடுகிறது. இதில் லீடர்ஸ் வழிகாட்டுதலின் அளவு மாறுபடும். இரண்டாவது ரிலேஷன்ஷிப் பிஹேவியர், அதாவது
ஒரு லீடர் தங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கிறார், எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் கொடுக்கிறார்கள், இமோஷனல் சப்போர்ட் எவ்வளவு தருகிறார்கள், எவ்வளவு அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க, இதையெல்லாம் தான் இந்த லீடர்ஷிப் பிஹேவியர் சொல்கிறது. இந்த வீடியோவில் இந்த 4 ஸ்டைல்ஸ் பற்றி பிரித்து தெளிவாக பார்க்க போகிறோம். இதன் மூலம் ஒவ்வொன்றையும் எப்போது எப்படி திறம்பட பயன்படுத்துவது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். வெவ்வேறு விதமான நபர்களை கையாள தெரியாமல் போராடி கொண்டிருக்கும் தலைவர்கள் நீங்கள் என்றால் கண்டிப்பாக இந்த மாடல் உங்களுக்கு உபயோகமாகவே இருக்கும். எனவே ஹெர்ஷே அண்ட் பிளென்சர்ட் சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் பரிந்துரைத்த 4 லீடர்ஷிப் ஸ்டைல்ஸை ஆழமாக இப்பொழுது பார்ப்போம். ஸ்டைல் 1, டைரக்டிவ் ஸ்டைல். இதை எப்போது பயன்படுத்தலாம்? ஃபாலோயர்ஸ் குறைந்த திறனும் அவர்கள் செய்யும் பணியில் விருப்பமும் குறைவாக இருக்கும் பட்சத்தில் இந்த லீடர்ஷிப் அணுகுமுறை மிகவும் பொருத்தமாகவே இருக்கும். இந்த மெச்சூரிட்டி லெவலில் ஃபாலோயர்ஸ்க்கு குறைந்த ஊக்கம் மற்றும் குறைந்த திறன் உள்ள நிலை இருக்கும். இந்த சூழ்நிலையில் லீடர்ஸுடைய பண்புகள் எப்படி இருக்கலாம்? லீடர்ஸ் பயன்படுத்தும் ஸ்டைல் அதிக வழிகாட்டுதலும், டைரக்ஷன் அதிகமாகவும் மற்றும் குறைந்த ஆதரவும், லோ இன் சப்போர்ட்டிவ் பிஹேவியர் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஃபாலோயர்ஸ்க்கு குறைந்த திறன்கள் இருப்பதால் லீடர்ஸ் அவர்களின் பொறுப்புகளை தெளிவாக விளக்கி ஃபாலோயர்ஸ்க்கு தெளிவான இலக்குகள் மற்றும் நோக்கங்களை நிர்ணயிக்க வேண்டும். அடுத்து, ஃபாலோயர்ஸ் குறைவான ஊக்கமுடன் இருப்பதால் லீடர்ஸ் தங்கள் கவனத்தை பணியில் முடிப்பதில் வைத்திருக்க வேண்டும், அவர்களின் உணர்வுகளில் அல்ல. அவர்களுக்கு வேண்டியது உணர்வு ரீதியான ஆதரவு கிடையாது. இங்கே அவர்களுக்கு வேண்டியது தெளிவான கட்டமைப்பு. அவர்களுக்கு எப்போதும் தங்கள் குழுவினருக்கு தெளிவான கட்டமைப்பு வழங்குவது மிக மிக முக்கியம். கம்யூனிகேஷன் என்பது பெரும்பாலும் ஒரு வழியாகவே இருக்கும். அதாவது லீடர்ஸ் கிட்டேருந்து ஃபாலோவர்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும். இது லீடர்ஸ் தனி நபரோ அல்லது குழுவின் பங்களிப்பை தெளிவாக வரையறுத்து என்ன, எப்படி, ஏன், எப்போது மற்றும் எங்கு பணியை செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக வழிகாட்டுவார். ஒரு டைரக்டிவ் லீடர் தெளிவான வழிமுறைகளை வழங்குகிறார், பணிகளை நெருக்கமாக பார்வையிடுவார், மேலும் முன்னேற்றத்தை உன்னிப்பாக கண்காணிப்பார். இதை பற்றி மேலும் தெளிவாக புரிந்து கொள்ள ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு நிறுவனத்தில் ஊழியர் புதிதாக சேர்கிறார். அவருக்கு அவர் பணியை செய்வதில் திறமையும் இல்லை, அவருக்கு அதில் ஈடுபாடும் இல்லை என வைத்துக்கொள்ளலாம். அவர் அவருடைய பணியில் எந்தவித இனிஷியேட்டிவும் எடுக்க தயங்குகிறார். யாராவது ஏதாவது சொல்ல வேண்டும் என காத்திருக்கிறார். இதில் தலைவரின் பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். முதலில் இதை செய், பிறகு இந்த ஸ்டெப்பை முடிக்கவும், அதன் பிறகு அதை என்னிடம் கொண்டு வந்து காட்டவும், வழிமுறைகளை சரியாக பின்பற்றவும். இதுபோல்தான் ஒரு லீடர் அவர்களுக்கு வழிகாட்டுதல் செய்வது நல்லது. இங்கே குறிக்கோள் என்னவென்றால் அடிப்படை திறனை வளர்த்து பணியை முடிக்க வைப்பதாகும். ஸ்டைல் 2, அதாவது கோச்சிங் ஸ்டைல். இதை எப்பொழுது பயன்படுத்த வேண்டும்? ஃபாலோயர்ஸ்க்கு பணிக்கான திறன் குறைவாக இருந்தாலும் செயல்பட விருப்பம் அதிகமான இருக்கும் சூழ்நிலையில் இந்த தலைமை கோட்பாடு மிகவும் பொருத்தமானது. இந்த மெச்சூரிட்டி லெவலில் ஃபாலோயர்ஸ் இன்னும் தங்கள் பணிகளை செய்ய முடியாமல் போகிறார்கள், ஆனால் அதை செய்வதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். ஃபாலோயர்ஸ் தங்கள் பலவீனத்தை ஒப்புக்கொண்டு வளர்ச்சிக்கான விருப்பத்தை காட்டும் போது இந்த லீடர்ஷிப் ஸ்டைல் சிறப்பாகவே செயல்படும். ஃபாலோயர்ஸ்க்கு அதிக ஊக்கம் மற்றும் குறைந்த திறன் உள்ளது. இந்த சூழ்நிலையில் லீடர்ஸுடைய குணநலன்கள் எப்படி இருக்க வேண்டும்? அதாவது ஒரு கோச்சிங் லீடர் எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் ஹை இன் டைரக்ஷன், அதாவது உயர்ந்த வழிகாட்டுதலை வழங்க வேண்டும். அதே நேரத்தில் ஹை இன் சப்போர்ட்டிவ், அதிக ஆதரவையும் வழங்க வேண்டும். இதில் ஃபாலோயர்ஸ்க்கு குறைந்த திறன் இருப்பதால் தலைவர்கள் அவர்களின் ரூல்ஸை, அதாவது அவர்களுடைய பணிகளை பற்றி தெளிவாக வரையறுக்க வேண்டும். ஆனால் டைரக்டிவ் ஸ்டைல் போலல்லாமல் இந்த பர்டிகுலர் ஸ்டைலில் ஃபாலோயர்ஸிடமிருந்து யோசனைகளையும் பரிந்துரைகளையும் லீடர்ஸ் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேலும் உற்சாகமாக உள்ள ஃபாலோயர்ஸ் இருப்பதால் லீடர்ஸ் முறையான நேர்மறை ஃபீட்பேக், பாசிட்டிவ் ஃபீட்பேக் வழங்கி அவர்களை மேலும் ஊக்கப்படுத்தலாம். கம்யூனிகேஷன் என்பது இதில் இரு வழியாகும். அதாவது பணி செயல்முறைகளை பாதிக்கும் சவால்கள் குறித்து சிறந்த தகவல் தொடர்பை லீடர்ஸ் ஊக்குவிப்பது ஒரு எடுத்துக்காட்டாகும். கோச்சிங் ஸ்டைல் லீடர்ஸ் பணியின் முன்னேற்றத்தை தொடர்ந்து கண்காணித்து அடிக்கடி வேலைப்பாடுகளை சரிபார்த்து ஃபாலோயர்ஸின் உற்சாகத்தை குறைக்காமல் தவறுகளை திருத்துவர். மொத்தத்தில்
இது பணியாளரின் வேலை செயல்முறையில் ஹேண்ட்ஸ் ஆன் முறையில் நேரடியாக ஈடுபடுவதை குறிக்கிறது. இதை இன்னும் எளிதாக புரிந்து கொள்ள ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு பணியாளர் தன்னுடைய வேலையில் மிகவும் உற்சாகமாக உள்ளார். ஆனால் அவருக்கு இன்னும் தேவையான தொழில்நுட்ப திறன்கள் இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கோச்சிங் லீடர் இதை எவ்வாறு அணுகுவார் என்பதை பார்க்கலாம். உங்க உற்சாகத்தை நான் பாராட்டுகிறேன். இந்த சக்தி நம்மளுக்கு ரொம்பவே பலமாகும். ஆனால் இப்பொழுது இந்த பணியில் சில தொழில்நுட்ப ஸ்டெப்ஸ் இருக்கின்றது. அதனால் அது எப்படி வேலை செய்கிறது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நான் ஒரு தடவை செய்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் நாம் 2 பேரும் சேர்ந்து முயற்சிக்கலாம். நீங்கள் அதை புரிந்து கொண்டு அடுத்த பகுதியை நீங்களே முயற்சி செய்யலாம். உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இங்கே இருக்கிறேன் வழிகாட்டுவதற்காக. இங்கே குறிக்கோள் என்ன? ஒரு ஃபாலோயர்ஸ் கிட்ட திறன் மற்றும் தன்னம்பிக்கையை வளர்ப்பதுதான். இப்பொழுது 3வது பாணியை பார்க்கலாம். அதாவது ஸ்டைல் 3, சப்போர்ட்டிவ் லீடர்ஷிப். எப்போது இதை பயன்படுத்தலாம்? இதில் ஃபாலோயர்ஸ் அவர்களுடைய பணியை செய்வதற்கான ஸ்கில்ஸ் நன்றாகவே இருந்தாலும் அவர்களின் ஈடுபாடு பணியில் மிகவும் குறைவாகவே இருக்கும். அந்த சூழ்நிலையில் இந்த சப்போர்ட்டிவ் லீடர்ஷிப் ஸ்டைல் மிகவும் பொருத்தமானது. இங்கே அவர்களுக்கு அறிவுறுத்தல்கள் தேவையில்லை. உணர்ச்சி பூர்வமான இமோஷனல் சப்போர்ட் தான் மிக மிக தேவை. இதில் ஃபாலோயர்ஸ் அதிக திறன் கொண்டவர், ஆனால் குறைந்த ஊக்கம் கொண்டவர். இந்த சூழ்நிலையில் லீடர்ஸின் பண்புகள் எப்படி இருக்கலாம்? அதாவது இவர்கள் குறைந்த வழிகாட்டுதல், லெஸ் இன் டைரக்ஷன் அண்ட் ஹை இன் சப்போர்ட்டிவ் பிஹேவியர், அதிக ஆறுதல், அதிக ஆதரவு தருமாறு நடந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஃபாலோயர்ஸ் இதில் அதிக திறன் கொண்டவர்களாக இருப்பதால் லீடர்ஸின் முக்கிய செயல்பாடு என்பது அவர்களின் மீது அவர்களுக்கே நம்பிக்கை ஏற்படுத்த உதவுவதாகும். இதனால் அவர்கள் இறுதியில் செல்ஃப் சஃபிஷியண்டாகவும் மிகவும் ப்ரொடக்டிவாகவும் ஆகிவிடுவார்கள். இதில் ஃபாலோயர்ஸ் ஊக்கமின்றி இருப்பதால் லீடர்ஸ் அவர்களோட முக்கியமான ரோல் இங்கே மோட்டிவேஷனல் ரோல். ஸோ இதில் ஃபாலோயர்ஸ் தங்களுடைய திறனில் நம்பிக்கை கொள்ள இதில் லீடர்ஸ் அவர்களுடைய மோட்டிவேஷன் ரோல் மூலமாக உதவுகிறார்கள். இதில் கம்யூனிகேஷன் இங்கேயும் 2-way தான். இட் இஸ் மோர் கொலாபரேட்டிவ். இதில் லீடர்ஸ் ஃபாலோயர்ஸ்க்காக வழங்கும் கருத்துக்களுக்கு திறந்த மனதுடனும் கவனமாகவும் உடனடியாக பதிலளிக்கும் வகையிலும் இருப்பார்கள். மேலும் ஒரு சப்போர்ட்டிவ் லீடர் ஃபாலோயர்ஸின் தேவைகளை கேட்டறிவார், அவர்களின் யோசனைகளையும் ஊக்குவிப்பார், மேலும் அவர்களின் நம்பிக்கையான முடிவுகளை எடுக்க மிகவும் உதவுவார். இந்த லீடர்ஷிப் ஸ்டைல் பெரும்பாலும் செல்லிங் ஸ்டைல் என குறிப்பிடப்படுகிறது. ஏனென்றால் இதில் லீடர்ஸ் தங்களின் குழுவினரை தங்களுடைய வேலை செய்யும் திறன் தனக்கே உள்ளது என அவர்களை நம்ப வைப்பார்கள். இதை மேலும் புரிந்து கொள்ள ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு அனுபவம் வாய்ந்த குழு உறுப்பினர் பொறுப்பை ஏற்க தயங்குகிறார். அப்பொழுது ஒரு சப்போர்ட்டிவ் லீடர் என்ன சொல்கிறார் என பார்க்கலாம். உங்களுக்கு இது நன்றாகவே தெரியும். உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை நான் நம்புகிறேன். இந்த முறை நீங்கள் ஏன் தயங்குகிறீர்கள்? நாம் 2 பேரும் சேர்ந்து இதை பற்றி பேசிக்கொள்ளலாம். உங்கள் கருத்துக்கள் இங்கே முக்கியம். நான் உங்களுக்கு ஆதரவளிக்க தயாராக இருக்கிறேன். இந்த லீடர்ஷிப் ஸ்டைலில் குறிக்கோள் என்னவென்றால் ஒரு குழுவினருக்கு இடையில் சுதந்திரத்தையும் நம்பிக்கையையும் கட்டி எழுப்புதல் தான்.